கட்சியை தொடங்கி பயங்கர ஸ்ட்ராங் ஆகி ஒரு ஊர் ஊராக போய் சுற்றிக்கிட்டு பேட்டி கொடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை பேசி இந்த பிரச்சனையை பேசிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திக்கின்னு அதை பண்ணின்னு இதை பண்ணின்னு தலைவலியாக மாறுறாரு வச்சுங்க விஜய். உண்மையிலேயே ஆட்சியை கூட பிடிச்சிடலாம், பயந்துருவாங்க எல்லாருமே. இந்த வேகத்தில் இருக்காரு அப்படின்னு. நீ இந்த சிங்கம் தானே. அது ஏன் சார் இன்னும் சரி இவர் தான் இப்படி பண்ணுறாரு, இவருக்கு கொஞ்சம் பேச வரல அப்படின்னா பொதுச் செயலாளர் புயலன்னு சொல்லிட்டு ஒரு சீமான் மாதிரி அண்ணாமலை மாதிரி டெய்லி பிரச்சனைகள்லாம் பேசி அப்படியே பண்ணுறாரு அப்படின்னா அதாவது கொஞ்சம் எதிரொலிக்கும். தளபதியுடைய தளபதி பயங்கரமாக பண்ணுறாரு. ஒரு கட்சி மாநாடு நடத்துது, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் தலைவர் 2 பேர் தான் பிரதானம். தலைவர் இறுதியாக பேச போகிறாரு, பொதுச் செயலாளர் பேசுகிறாரு. எப்படி பேசணும்? டிஎம்கேக்கு ஒரு 10 நிமிஷம், பாஜகவுக்கு ஒரு 10 நிமிஷம், இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு 10 நிமிஷம், அப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் போட்டு வச்சு செய்யணுமா வேணாமா? ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் அரசியல் பேசினார்னு ஏதாவது அவங்களால சொல்ல முடியுமா? புஷி ஆனந்து. அப்புறம் இந்த கட்சி யார் நம்புவா? ஆஃப்டர் எலெக்ஷன் தான் பார்ப்போம் அப்படின்னு தான் முடிவு பண்ணுவோம்.